காஞ்சிபுரம் மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோயிலில் பாடலாத்திரி நரசிம்மர் கோயில் அமைந்துள்ளது. பாடலம் என்றால் சிவப்பு, அத்திரி என்றால் நரசிம்மர். கோபக்கனலாக சிவந்த கண்களுடன் இந்த மலையில் தரிசனம் தந்ததால் பாடலாத்திரி என இந்த ஊருக்கு பெயர் வந்தது. இது பல்லவர் கால குடைவரை கோயில். தாயார் ஆண்டாள் சன்னதிகள் கிழக்கு நோக்கியும், விஸ்வக்ஷேனர் லட்சுமி நரசிம்மர் சன்னதிகள் தெற்கு நோக்கியும் அமைந்துள்ளன. கருடன், ஆஞ்சநேயர் தனித்தனி சன்னதிகளும் உள்ளன. கோயில் முகப்பில் பெருமாளின் தசாவதார காட்சிகள் கதை வடிவில் அமைக்கப்பட்டுள்ளது. 12 ஆழ்வார்களும் மூலவராகவும் உற்சவராகவும் உள்ளனர். எனக்கு கல்யாணம் ஆகிட்டு கொஞ்ச நாள் குழந்தை இல்லைன்னொன்னே இங்கே சொன்னாங்க ஒருத்தங்க. சரி இங்கே வந்தோம். வந்து 1 இயர்லேயே எங்களுக்கு குழந்தை பிறந்தது. அதுலேருந்து எப்போல்லாம் முடியுதோ என்னால் முடிஞ்சது எல்லாருக்கும் நான் சொல்லுவேன், இந்த மாதிரி போயிட்டு வாங்க, உங்கள் பிரார்த்தனை எல்லாம் கரெக்டாக நிறைவேறும்ட்டு. ரொம்ப பவர்ஃபுல் காட். ஜாபாலி மகரிஷி நரசிம்மரின் தரிசனம் வேண்டி கடும் தவம் இருந்தார். பிரதோஷ நேரத்தில் பெருமாள் அவருக்கு காட்சி அளித்தார். இதன் அடிப்படையில்தான் பெருமாளுக்கு பிரதோஷமன்று திருமஞ்சனம் நடக்கிறது. திருப்பதி என்றால் லட்டு, ஸ்ரீரங்கம் என்றால் புளியோதரை என்பது போல சிங்கப்பெருமாள் கோயிலில் மிளகு தோசைதான் நினைவுக்கு வரும். ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம். சிவப்பு, சிறப்பு.